ஹைடா நமஷாய. அதாவது ஒரு முறை மனிதன் வந்து இந்த சாராயம், பிராந்தி, ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானால் அது வந்து அவனை முழுமையாகவே விழுங்கிடும். அதோட நாளடைவில் வந்து அந்த சாதாரண காரியங்கள் செய்கிறது கூட அது சாப்பிட அடிக்க அவனால் முடியாது. ஸோ ஆரம்பத்தில் வந்து இதுகள் வந்து இன்பம் தரதாக இருந்தாலும் நாளடைவில் அந்த மனிதனுடைய சிக்கல்களை மறந்து போகிற அளவுக்கு வந்து அது போதைப்பொருள் மேலும் மேலும் அந்த போதைப் பொருள் நார நிலைமைக்கு அது கொண்டு போயிடும். ஸோ வந்து அது வந்து இன்பம் தராது நாளடைவில். அதோட இப்போ உணவும் தண்ணியும் அப்படி நம்மளுக்கு ஒரு கட்டாய தேவையோ, உடம்புக்கு தேவையோ, அதே மாதிரி இந்த உடலுக்கு வந்து இந்த போதைப் பொருட்களும் ஒரு கட்டாய தேவையாக ஆகிடும். ஸோ வந்து அது இல்லாமல் அவனால் இருக்க முடியாது. ஸோ தன்னுடைய வேலைகள், தன்னுடைய குடும்பங்கள், நண்பர்கள் எல்லாரையுமே வந்து இதை அடையிறதுக்காக அவங்க ஒதுக்கிடுவாங்க. அதோட தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் கவலைப்படாமல் அது இழந்தாலும் சரின்னு அவங்க வந்து அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிடுவாங்க. ஸோ வந்து மூளை வந்து இதால் வந்து பாதிக்கப்பட்டு உடம்புல கிரேனிய கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம் சிதைஞ்சு அவங்க கடைசியில் இறந்துருவாங்க. ஸோ அதனால தான் சிறுவர்களுக்கு வந்து இதை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். சிறுவர்கள் வந்து நிறைய பேர் இப்படி இருப்பாங்க தானே அந்த இதுகளை பார்த்து. ஸோ அதனால் சிறுவர்களுக்கு சின்ன வயசுலேயே ஆன்மீக பழக்க வழக்கங்களை வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதோட அடுத்தது வந்துடா அந்த தேவையற்ற விஷயங்களை வந்து பேசுகிறது அது வந்து கூடாது. மேலும் விலை மதிப்பற்றது, அதாவது நேரம் வந்து விலை மதிப்பற்றது. ஸோ அதால் வந்து அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் 1,00,000 வீணாக்கினாலும் அம்மா கவலைப்பட மாட்டேன், ஆனால் ஒரு நிமிஷத்தை வீணாக்கினா கூட அம்மா கவலைப்படுறேன், வேதனையாகுவன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ற நேரம் எப்போவுமே திரும்ப வராது. அதனால் இருக்கிற நேரத்தை வந்து இறை சிந்தனையில் செலவிடுங்கன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. ஓகே, தேவையற்ற விஷயங்களை பேசாதீங்களாடா. இப்போ வந்து நமக்கு ஒருத்தவங்க கூட பேசணும்னா அளவாக பேசிட்டு கருத்தோடு பேசிட்டு அதோட முடிச்சிடும். அதை விட தேவையற்ற விஷயங்களை வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து நாங்கள் இறை சிந்தனையில் வந்து இருக்கணும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பயணங்கள் செய்யும்போது வாசனைகள் வந்து வெளிவரும், நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்க வாசனைகள் வெளியில் வரும். ஸோ அதால் வந்து அது வரும்போது நம்ம கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் அதை அணுகணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே போகணும், இங்கே போகணும்லாம் ஊர் சுற்றணும்னா நிறைய எண்ணங்கள் வரும். ஸோ அதெல்லாம் நமக்குள்ளே ஒளிஞ்சிருக்க வாசனைகள். ஸோ அதால் வந்து அது வரும்போது நம்ம அந்த எண்ணம் வரும்போது நம்ம வந்து முதல்ல கவனிக்கணும். அந்த எண்ணம் ஊர் சுற்றணும்னு தோணுதே, நம்ம இப்போ போகணுமா அவசியமா அப்படின்லாம் யோசிச்சு அதை அணுகணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்கடா. அதோட ஃபுல் வீடியோ அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா. நம்ம ஷோயா வாழ்க வளமுடன்.